பாலாவின் வணங்கான். Food sponsored by Tavasakutti Biryani, branches at Ananagar, அரும்பாக்கம், மதுரவாயல், பள்ளிக்கரணை, ராமாபுரம் and தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இப்பதான் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிடுறேன். மீண்டும் ஒரு முறை பாலா சார் மெச்சூர்டு டைரக்டர், சென்சிபிள் டைரக்டர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காருங்க. ஏன்னா அருண் விஜயை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி சூர்யா சார் கமிட் ஆகியிருந்தாங்க. அது சில பல காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ அருண் விஜயை வச்சு வணங்கான் அப்படிங்கிற ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு. அஃப்கோர்ஸ் பாலா சார் படம் அப்படின்னாலே நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா புதுசாக காமிப்பார். ஏன்னா அந்த படத்தில் காமிக்கப்படுற வாழ்வியலே புதுசாக இருக்கும், நம்ம பார்க்காத வாழ்வியலாக இருக்கும், பேசாத மொழிகளாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு பாலாசாரோட படத்துக்கு எப்பவுமே இருக்கிறது வழக்கம் தான். அதே மாதிரி தான் வணங்கானுக்குமே இருந்தது. அதே மாதிரி பயங்கர எதிர்பார்ப்பில் படம் பார்க்க போனோம். படம் ஆரம்பித்தது போச்சு போச்சு போச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் மனசை ரொம்ப உருக்கி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு வெளியில் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. நிறைய பேருக்கு ஃபீல் ஆச்சு. என் கூட பார்த்து நிறைய பேருக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்காக படம் நல்லா இல்லையா அப்படிலாம் கேட்காதீங்க. படம் ஒரு பயங்கரமான தாக்கத்தோட உங்களை வெளியே அனுப்பிவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் வணங்கான். படத்தை பற்றி அப்படியே பார்த்துடலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில கொலைகள் நடக்குது. அந்த கொலையை பண்ணது யார், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அநீதி, ஒரு சில மிருகங்கள் செய்யக்கூடிய ஒரு அசிங்கமான செயலால் பாதிக்கப்படுறது யார், அதில் அருண் விஜய் எப்படி உள்ளே வந்தார், அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது. ட்ரெய்லரெல்லாம் பார்த்துருப்பீங்க. போலீஸ்லாம் டம்முன்னு அடித்து கூப்பிட்டு போகிறலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருண் விஜய் ஏன் உள்ளே வந்தார், எதுக்காக உள்ளே வந்தார், அருண் விஜய் கூட இருக்கிற அந்த குட்டி பொண்ணு யார், அவங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களை டச் பண்ணி கதைக்களம் அப்படிங்கிறது நகருது. முக்கியமாக மிருகங்கள் பண்ணக்கூடிய அசிங்கம், அந்த மிருகங்கள் மனிதர்கள் தான், அவங்க பண்ணக்கூடிய ஒரு அசிங்கமான செயல், அதுக்கு கிடைக்கப்பட்ட தண்டனை, அந்த தண்டனைக்கு கிடைக்கப்பட்ட தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது தான் வணங்கான் அப்படிங்கிற ஒரு படம். பாலாவின் பட்டறையில் தீட்டப்பட்ட விக்ரம், சூர்யா, ஆர்யா, விஷால், அதர்வா, அந்த வரிசையில் இப்போது நம்ம அருண் விஜய் சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பயங்கர மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்திருக்காரு. இந்த கேரக்டரை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ரிசர்ச், ஒரு 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 மாதிரியான வாழ்வியல் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்துருக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப சிமிலராக கனெக்ட் ஆனது பிதாமகனில் நம்ம விக்ரம் சாரோட கேரக்டர் கூட ரொம்ப சிமிலராக கனெக்ட் ஆச்சு. சாதாரண ஆக்டிங்லாம் இல்லைங்க, அசுரத்தனமான, அரக்கத்தனமான, பயமுடுத்துகிற ஒரு பயங்கரமான கேரக்டர் தான் அருண் விஜய் பண்ணியிருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலாம் அருண் விஜய் பக்கத்தில் யாரும் போகாதீங்கப்பா, அவர் ஏதாவது பண்ணிட போறாருப்பா, சும்மா இதுக்கு எடுத்தாலும் டும்னு அடிச்சு போட்டு பாறக்க விட்டுட்டு இருக்காரு, பொண்ணு கூட பார்க்காம அந்த அடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் காமிக்கிறாங்க. நமக்குலாம் பயமாயிருது அருண் விஜய்லாம் பார்க்கும்போது. அருண் விஜய்ங்கிறத மறந்துட்டு கோட்டி அப்படிங்கிறது அவரோட கேரக்டர் பேர். இது பெருசாக ஸ்பாய்லர் ஆகாது. கோட்டி அப்படிங்கிறது அவரோட கேரக்டர் பேர். கோட்டி பக்கத்தில் யாரும் போகாதீங்க, மிருகம் மாதிரி நடந்துக்கிறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கோட்டி கேரக்டர் கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணுது தெரியுமா, ஒன்று பண்ணோம். அதை பார்த்ததுக்கப்புறம் இப்படி நினச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரியும் அதில் மாற்றி விட்டுருக்காரு பாலா சார். அருண் விஜயோட தங்கச்சியாக ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவன் ஒரு மலையாள நடிகையாமா, நான் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டேன். அவங்க தேவி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நாங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக இந்த பொண்ணு அருண் விஜயோட தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்கல, இந்த பொண்ணுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா, ஏதாவது ஒரு அவார்டு கிடைக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி, பெரிய ஃபியூச்சர் இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. படம் பார்க்கும்போது எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. அழுகிற சீக்வன்ஸ்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அவங்க அழுதுட்டு தான் இருப்பாங்க. அவ்வளோ நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஏங்கி அழுது நம்மளாம் ஒரு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான குட்டி பொண்ணு தான். அந்த மாதிரியான ஒரு நடிப்பு காமிச்சிருக்கிறாங்க. பாலா சார், அஃப்கோர்ஸ் பாலா சார் படம் அப்படின்னாலே அவருக்கு தேவைப்படுற அந்த நடிப்பை வாங்கிடுவாங்க. நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னாலே அந்த நடிப்பை பற்றி, அருண் விஜய் சாரை பற்றி, அந்த குட்டி பாப்பாவை பற்றி நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு பாலா சார் அவங்க கிட்டேருந்து வாங்கக்கூடிய நடிப்பு தான் மிக மிக முக்கிய காரணம். ரோஷினி அப்படிங்கிற ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஆக்ட்ரஸும் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுமே சூப்பராக இருக்கிறாங்க. ஹீரோயின் பொதுவாக வராங்க, தண்ணிக்கன் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு தேவைப்படுற ஒரு ஹீரோயினாக இந்த படத்தில் வராங்க. மிஸ்கின் சார் ஒரு கேமியோ பண்ணியிருக்கிறாங்க. சமுத்திரகனி சார் ஒரு கேமியோ பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேரோட கேமியோமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு கரெக்டான டைமில் வராங்க. ஒரு பயங்கர ஒரு இம்பேக்டாக கொடுக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக மிஸ்கின் சாரோட கேமியோலாம்
கிளைமேக்ஸில் ஒரு இம்பாக்ட் ஒன்று கொடுக்கும், செமையாக இருக்கும். ஒரு சில குறும்புத்தனம், நாட்டித்தனம், 2-3 காமெடிலாம் அடிப்பார். அது வந்து தியேட்டரே வந்து பயங்கரமாக வந்து சிரிச்சிச்சு. வணங்கானோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரோஷினி நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட போர்ஷன் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் போகுது. அதுதான் நமக்கு இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுதே தவிர, மற்றபடி அருண் விஜய்க்கும் அவங்களோட தங்கச்சியாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கும் ஒரு வாழ்வியல், ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட கனெக்ஷன் வந்து லாஸ்ட்டில் ஒன்று வச்சிருக்காங்க. அது ரொம்ப இம்பாக்டபுளாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கும் லாஸ்ட் ஃப்ரேமுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது தான் பாலா சார். அதான் பாலா சாரோட படங்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமும் லாஸ்ட் ஃப்ரேமும் ஒரே ஒரு ஃப்ரேம் தான். அது என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறது நீங்கள் படத்துலவே பாருங்கள். அது அப்படி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஒரு அருண் விஜயை காமிப்பார், லாஸ்ட் ஃப்ரேமில் ஒரு அருண் விஜயை காமிப்பார். அவர் 2 கையிலையும் வேறு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஒரு கையில் ஒன்று வச்சுருப்பாரு, லாஸ்ட் ஃப்ரேமில் ஒரு கையில் வச்சுருப்பாரு. அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாரு. டைரக்டர் சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு மொழி பேசுகிறாருங்க. பாலா சாரோட அந்த சினிமா மொழியே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாகவும் கற்றுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இருக்கும். சினிமோட்டோகிராஃபியில் ஒரு கதை ஒன்று சொல்ல வச்சுருப்பாரு, மியூசிக்கில் ஒரு கதை ஒன்று சொல்ல வச்சுருப்பாரு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து பாடல்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. சாம் சிஎஸ்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிரட்டியிருக்காரு. ஜிவி அதுக்கு மேலே போய் பாட்டு ஒன்று கொடுத்துருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த தேட்டரை விட்டு நீங்கள் கலங்கிட்டு வெளியில் வரீங்களா, அதுக்கு காரணம் ஜிவியோட பாட்டும் ஒரு காரணமாக இருக்கும். ப்ரீ இன்டர்வலாக இருக்கட்டும், ப்ரீ கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அதாவது இன்டர்வல் கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப சூப்பராக வந்து பாலா சார் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இன்டர்வல் போகும்போதும் பயங்கர பதபதைக்குதே அப்படிங்கிற மாதிரி போவோம். கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியில் வரும்போதும் மனசு ஒரு மாதிரி இறுக்கமாக வெளியில் வரும். அதுக்கு வந்து பயங்கரமாக வந்து வேலை பார்த்துருக்காங்க பாலா சார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக என்னென்னா, இந்த படத்தில் என்ன நான் பயங்கரமாக வியந்து பார்த்தேன் அப்படின்னா, பாலா சாரோட மெச்சூரிட்டி லெவல் எங்கே பீக்கில் இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் 3 மதங்களை சார்ந்தும் வசனங்கள் இருக்குது, காட்சிகள் இருக்குது. யாரையும் மேலே, யாரையும் கீழே, யாரையும் அப்படி இப்படி இழிவுபடுத்தி எதுவுமே இல்லாமல், ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு மதத்தை சேர்ந்தவர் இன்னொரு மதத்தை ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி, ஒரு சின்ன கேவலப்படுத்துகிற மாதிரி 2-3 வார்த்தைகள்லாம் வரும். ஆனால் அது எந்த விதத்துலையும் யாரையுமே அஃபெக்ட் பண்ணாமல் அதை வந்து ரைட் பண்ணியிருப்பார், அதை வந்து மேக் பண்ணியிருப்பார். அதில் தான் வந்து பாலாசோட மெச்சூரிட்டி லெவல் வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று, திருநங்கைகள் அவங்கள வச்சு ஒரு சில காட்சிகள் இருக்குது, அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு சில வசனங்கள் இருக்குது. அதை பாலா சார் ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடிய விதம். மாற்றுத்திறனாளிகளை வச்சு ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது, அதை பாலா சார் ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடிய விதம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அவரோட மெச்சூரிட்டி லெவலை பார்த்து ஒரு பயங்கர சல்யூட், பயங்கர வணக்கம். எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு ஒன்றாவுமே வந்து நான் பார்த்தேன். பாலா சார் ஒரு மாஸ்டர் கிட்ட நம்ம எல்லாமே இதெல்லாம் கற்றுக்கணும். சினிமா டைரக்ஷன் ஆசை இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ரைட்டிங்கை வந்து எல்லாருமே வந்து கற்றுக்கணும். ஏன்னா 3மே பயங்கர சென்சிபிள். திருநங்கைகளாக இருக்கட்டும், மதங்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இந்த 3 சார்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு படங்கள் எடுக்கிறீங்க, அது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு வார்த்தை, ஒரு பிழை, அது அந்த பிழை மிஸ் ஆனால் கூட அது பயங்கர இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய சென்சிபிள் டாபிக்ஸ். அதை பாலா சார் ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த பொங்கலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வணங்கான் படம் அருண் விஜய் கெரியரில் அவருக்கு ஸ்டேஜில் வணங்கான் அதோட அந்த ஆடியோ லான்ச், இந்த ஈவெண்ட்லாம் வந்து ஸ்டேஜில் யாரோ சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அருண் விஜய்க்கு இதுதான் முதல் படம். பாலாவோட பட்டறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அருண் விஜய்க்கு இதுதான் முதல் படம். இதுக்கப்புறம் தான் அவரோட சினிமா கரியர் எங்கேயோ போகுது. உண்மையாகவே அருண் விஜய் சார் உங்களுக்கு இந்த வணங்கானுக்கு அப்புறம் ஒரு புதிய பாதை ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ரோஷினி, ஹீரோயின் ரோஷினியாக இருக்கட்டும், அந்த அருண் விஜயின் தங்கச்சியாக வரக்கூடிய அந்த 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 பொண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து பாலா சார் அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதான் வந்து நம்ம சொல்லணும். என்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்னா, இந்த ஒரு பயங்கரமான கண்டென்ட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு டைரக்ஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், தொடர்ந்து நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷம் கேப் எடுக்கிறாங்க பாலா சார். அஃப்கோர்ஸ் எடுத்துப்பாங்க, ஒரு படத்துக்குமே வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம், 25 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அவர் கொடுக்கப்பட்ட படங்கள் அப்படிங்கிறது ஒரு 10க்குள்ளே தான் அப்படிங்கிறதுனால பார்த்துக்கோங்க. 25 வருஷம், அதுக்குள்ளே 10க்குள்ளே தான் படம் அப்படிங்கும்போது எவ்வளோ வருஷம் கேப் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னா சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வணங்கான் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, த ரியல் பொங்கல் வின்னர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாமா. பாலா சார் ஸ்டைலில் ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வருவோம். பாலா சார் இந்த படத்தில் டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூட 2 கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Food sponsored by Tavasakutti Biryani, branches at Ananagar,
அரும்பாக்கம், மதுரவாயல், பள்ளிக்கரணை, ராமாபுரம் அண்ட் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.